ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் பொன்னாளிது. ஒருமுறை கேட்டுத்தான் பாரேன். இன்று நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தி தருவேன். உன்னுடைய வேண்டுதல்களில் அதி முக்கியமான ஒன்றை முடிவு செய்து வைத்துக்கொள். எனது இந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நிச்சயமாக நீ இன்று என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் முடித்து தரப்படும். என் மீதான நம்பிக்கையோடும் அன்போடும் உனக்கு என்ன வேண்டுமோ இன்றே கேள். என் தங்கமே, என்னை நீ இப்போதெல்லாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். எங்கெங்கோ நான் இருக்கின்றேனா என்று பார்த்து கொண்டே இருக்கின்றாய். அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா, அதிசயங்கள் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றாய். உன்னுடைய கண்முன்னால் நான் காட்சி தந்துவிட மாட்டேனா? உனக்கு ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா? என்னை நீ பார்த்துவிட மாட்டாயா என்றெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கின்றாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள். எப்போது நீ என்னை தேடினாயோ அந்த கணமே நான் உன் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு விட்டேன். நினைத்து கூட பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பல முறை உனக்காக நிகழ்த்துவேன். என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டே இருக்கின்றாய். சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னுடைய கண்முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்கு காவலாய் உனக்கு அரணாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ மறந்து விட்டாய். உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் உன்னுடைய இடத்தில் உன் வீட்டில் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடத்தில் செலுத்து. அப்போது நான் உன் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ கண்கூடவே காண்பாய். நான் பார்க்கச் செய்வேன். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன். நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன். யார் ரூபத்திலும் எந்த குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான். எவர் மூலமும் உன்னிடம் என்னால் பேச முடியும். இத்தனை நாட்களாக நான் அதை தான் செய்து கொண்டும் இருக்கின்றேன். பலமுறை, ஏன் பல்லாயிரம் முறை நான் உன்னிடம் பேசியுள்ளேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்து விட்டது மகளே. இதோ இன்றைய இந்த நாளையே உன்னுடைய நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இன்று உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுத்தும் உள்ளேன். எனது இந்த வார்த்தைகள் இந்த நாளிலேயே உன்னுடைய செவி சேர்ந்ததல்லவா? அப்பொழுதே புரிந்து கொள். இன்று நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய். இன்று நீ என்னிடம் எதையும் வேண்டுதலாக வைக்க தேவையில்லை. நீ வைக்க வேண்டிய கோரிக்கைகள் முடிந்ததற்காக, நான் முடித்து வைத்ததற்காக நன்றி மட்டும் இன்றே என்னிடம் சொல். நீ என்னிடம் கூறும் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்காக செயல்முறைகளை வழிநடத்துவேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். நல்லதே நடக்கும். குழந்தையே, கவலைப்படாமல், கவலை இல்லாமல் இதை ஒரு முறை கேட்டு உறங்கு. நாளை காலை உன்னுடைய கவலைகள் இல்லாமலே போய்விடும். வாழ்க்கையில் கஷ்டம் என்ற புயல் வருகின்றதே என்று புலம்பி குழம்பாதே. எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும். ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரப் போகின்றாய் என்று அர்த்தம். உன்னுடைய கர்மாக்களின் பலனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கின்றது. எதுவும் தானாக வருவதில்லை, நீயாக தேடியும் செல்வதில்லை.
நீ செய்த வினைகளின் பலனே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் அதிக கவனமாய் தன்னுடைய சிசுவைத்தான் காப்பாள். தன் உயிருக்கும் மேலான குழந்தை வெளி உலகிற்கு வந்தவுடன் தன்னுடைய கால்களில் அது நிற்க, தன் கால்களில் அது நடப்பதற்காக அந்த தாய் தன்னுடைய கைகளை விரித்து சற்று தள்ளி நகர்ந்து நிற்பாள். தான் விழுந்து விடுவோமோ என்ற கவலை பிள்ளைக்கு இல்லை என்றாலும் அந்த தாய்க்கு இருக்கும். அவள் நகன்று நிற்பாளே தவிர தன்னுடைய கண்கள், மனம், கவனம் முழுவதும் பிள்ளையின் மேல்தான் இருக்கும். என் தங்கமே, நானும் உன்னிடம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ உயர வேண்டும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டொழித்து வளர வேண்டும். அதற்காக சற்று நகர்ந்து நிற்கிறேனே தவிர விட்டு விடவில்லை. என் கனிவான பார்வையிலும் என்னுடைய மனதிலும் தான் நீ என்றும் இருக்கின்றாய். உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க, உன்னை சுற்றி உன்னுடைய தாயாய் தந்தையாய் நான் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த அப்பா உனக்கு துணை என்பது இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் உனக்காக என்றும் நான் வழி நடத்துவேன். நீ என்னுடைய வைரக்கல் மகளே. உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளியாய் ஜொலிக்க வைக்கப் போகின்றேன். கவலைகள், கஷ்டங்கள் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் விட்டொழித்துவிடு. எல்லா கவலைகளையும் காணாமல் போகச் செய்வேன். இன்று நீ கவலையாக நினைப்பது நாளை காணல் நீராக கூட ஆகலாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி எனக்கு போதுமே. எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் சரி, ஒரு நொடி என்பது இந்த அப்பாவிற்கு போதும். அந்த ஒரு நொடிதான் எப்போது வரும் அப்பா என்று தானே கேட்கின்றாய். புரிகிறது கண்மணி? அந்த ஒரு நொடி என்பது எப்போதும் வரலாம். அடுத்த நொடியே கூட உனக்கான நொடியாக இருக்கலாம். இந்த நொடியிலுமே கூட உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நாளாக நிச்சயமாக அமையலாம். அடுத்த நொடி சுவாரஸ்யம் என்பதே இங்கு நிதர்சனம். எனவே ஒவ்வொரு விடியலும் உனக்கானது என்றே சந்தோஷத்தோடு எழு. ஒவ்வொரு விடியலிலும் இன்று எனக்கான நாள், எனக்கான எல்லாமும் இன்று நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து கொள். அதிகாலையில் தோன்றும் எண்ணங்களும் அதிகாலையில் நீ பேசும் வார்த்தைகளும் அந்த நாளை வழிநடத்தி செல்லும். இதோ நாளைய விடியல், இது உனக்கான நாள். இது உனக்காகவே விடியப் போகின்றது. உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிய போகின்றது. இந்த எண்ணத்தோடே கவலை இல்லாமல் இந்த இரவில் உறங்கு. நாளை விடியலில் இந்த எண்ணத்தோடே எழு. நாளையே உன்னுடைய கவலைகள் எல்லாமும் இல்லாமல் போகலாம். அதனால் நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். தந்தையே, நம்பிக்கையே வாழ்க்கை. அதனால் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும்